நானே மறந்தாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. நீங்க முத்துப்பேத்தி விட்டு கிள்ளி விட்டு போயிடுறீங்க. என்ன திட்டி போறாரு, பயங்கர திட்டுறாரு. உதயநிதி என்ன அனுபவம் இருக்கு அப்படின்றாரு. எந்த அனுபவம் கிடையாது. இந்த மாதிரி யார் காலிலே விழுந்து பதவி வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு, உதயநிதி இன்னும் சாவாம என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. சொல்லிட்டாருமா எடப்பாடி பழனிசாமி. இன்னும் கெட்ட வார்த்தையில மட்டும்தான் திட்டல, வெகு விரைவில் அதையும் பண்ணிடுவாரு. இப்போ சமீபத்தில் என்ன தெரியுமா சொல்றாரு, பால் டாயில் குடிச்சிட்டு போறான்னு பேசிட்டே இருக்கிறாரு. இனிமே அவர் எடப்பாடி பழனிசாமி இல்ல, பால்டாயில் பழனிசாமி. ஏன் அப்படி சொல்றாரு எனக்கு தெரியல. பால்டாயிலே பார்த்துக்கிட்டு இருக்கிற குறி பால்டாயிலே இருக்கு அவருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க உயிரை எடுக்கிறது என் வேலை இல்லை. நீங்க நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு பல வருஷம் திமுக நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க தான் இருக்கணும். அப்பதான் எங்க வசதியா இருக்கும். இப்ப என்ன விட்டுட்டாரு, தலைவரை பிடிச்சுக்கிட்டாரு. தலைவரை பத்தி அவதூறா பேசிட்டு இருக்கிறாரு. தோல்வியை பார்க்கறது போது எப்படி எல்லாம் பேசுவாங்க, பதற்றுவாங்கல்ல, அது மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. அந்த அடிமை கூட்டத்துக்கும் அதனால இன்னைக்கு நம்மளோட தலைவர் திருப்பி சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு மோதி பார்க்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். தமிழ்நாடு அணி நாம இந்த முறை வெற்றி பெற்றாக வேண்டும். அதுக்கு டெல்லி அணியை ஓட விரட்டணும்.